ஒரு நாள் பள்ளியில டீச்சர் ஒரு சந்தோஷமான அறிவிப்பு சொன்னாங்க. வரும் வாரம் ஒரு பெரிய போட்டி நடக்க போகுதுன்னு. எல்லா குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமா குஷியாகிட்டாங்க. ஆனா இனியா மட்டும் அத பெருசா எடுத்துக்கல. அப்புறம் பார்க்கலாம்னு சோம்பேறித்தனமா நினைச்சாள். நாளுக்கு நாள் இனியாவின் நண்பர்கள் எல்லாம் முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. வரைஞ்சாங்க, பயிற்சி செய்தாங்க, மேம்படுத்திக்கிட்டே போனாங்க. இனியா மட்டும் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு என்றே சொல்லிக்கிட்டே இருந்தாள். நேரம் மெதுவா ஓடுச்சு. வாய்ப்பு மெதுவா கையை விட்டு போச்சு. போட்டி நாளும் வந்துடுச்சு. பள்ளி மண்டபம் சந்தோஷத்தால் நிறைஞ்சிருந்தது. எல்லாரும் தங்களோட படைப்புகளோடு நம்பிக்கையா வந்தாங்க. இனியாவின் கையில மட்டும் எதுவும் இல்ல. அந்த நேரம்தான் இனியாவுக்கு உண்மை புரிஞ்சது. நான் முயற்சி செய்யலையே மனசு அவளை குத்திச்சு. மத்தவங்க எல்லாம் போட்டியில பங்கேற்றாங்க. இனியா மட்டும் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாள். கை தட்டினாலும் மனசு ரொம்ப கனமா இருந்தது. கண்ணுல தண்ணீர் தங்கிச்சு. வீட்டுக்கு திரும்பும் போது இனியா தனியா நடந்தாள். அப்போ முயற்சி செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் கூட அங்க இருந்திருப்பேனே நினைச்சாள். வீட்ல அம்மாவிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிட்டாள். அம்மா கோபப்படல, அன்போடு சொன்னாங்க. சோம்பேறித்தனம் வாய்ப்புகளை கையை விட்டு போக வைக்கும். ஆனா முயற்சி நம்மள முன்னே கொண்டு போகும். அந்த வார்த்தைகள் இனியாவின் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு. அன்றிரவே இனியா முடிவு எடுத்தாள். இனி வாய்ப்பை வீணாக்க மாட்டேன். அந்த நாள் முதல் இனியா பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாள். தவறு வந்தாலும் திரும்ப முயற்சி செய்தாள். நாள் நாளாக அவளோட திறமை மேம்பட்டது. ஒரு நாள் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்தது. இந்த முறை இனியா தயாரா இருந்தாள். நம்பிக்கையோடு, முயற்சியோடு முன்னே நடந்தாள். அந்த நேரம் இனியா புரிஞ்சுக்கிட்டாள். சோம்பேறித்தனம் நம்மை பின்னால இழுக்கும். முயற்சி மட்டும்தான் நம்ம முன்னே நடத்தும். சோம்பேறித்தனம் நல்ல வாய்ப்புகளை இழக்கச் செய்யும். முயற்சி செய்தால் நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கும். If you enjoyed this video, please like, share, and subscribe for more amazing content.